ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நாங்கள் உலகம் எங்கும் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வீவர்ஸ் யாவரையும் வாழ்த்துகிறோம். இந்த புதிய வருஷத்திலே இது முதலாவது செய்தி என்று நான் நினைக்கிறேன். இந்த நாட்களிலே நாம் உபாகமம் புத்தகத்தில் இருந்து 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும். அது உன் தேவனாகிய கர்த்தர் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். தேவனுடைய மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றைக்கு யெகோவா தேவன் அவர்கள் கட்டளையிட்ட அந்த தேசத்தை குறித்து அவர் இங்கே சொல்கிறார். உங்களுக்கு ஒரு தேசத்தை நான் இங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த தேசம் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் சொல்றார். அப்படி என்றால் ஆண்டவருடைய பார்வையின் கீழே, மேற்பார்வையின் கீழே அந்த தேசம் எப்பொழுதும் இருக்கும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்களை விட்டு ஒரு நாளும் நீங்குவது கிடையாது. நீதிமான்களுடைய ஜெபத்துக்கு எப்பொழுதும் செவிமடுக்கிறார் கர்த்தர். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உபாகமம் 11ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். உபாகமம் 11:13 நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் கீழே கவனிங்க, உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுவேன் சொல்றார். பிறகு சொல்றாரு, மிருக ஜீவன்களை எல்லாம் காப்பாற்றுவேன், அவைகளுக்கு ஏற்ற புல் முளைக்கும்படி நான் செய்வேன் சொல்றாரு. அதுக்கு பிறகு சொல்றாரு, உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவிலகாமலும் அந்நிய தேவர்களை நீங்கள் சேவிக்காமலும் என்னை நீங்கள் சேவிப்பீர்களானால் என்று சொல்லி கீழே சொல்றாரு, உங்களுக்கு அந்த தேசத்திலே மழை குறையாது. அது மட்டுமல்ல, அங்கு உங்களுக்கு பஞ்சம் இராது, உணவு பஞ்சம் இராது. அது மட்டுமல்ல, உங்களை சூழ்ந்த எதிரிகள் உங்களை எதிர்க்க முடியாது. உங்களை கண்டு அஞ்சுவார்கள், உங்களை கண்டு பயப்படுவார்கள். இப்படி ஏராளமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் கானான் தேசத்திலே வந்த இஸ்ரவேல் மக்கள் பெற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவர்கள் என்ன செய்யணும்? தேவனில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். இந்த புதிய வருஷத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவுக்கு பின் இன்றைக்கு அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த ஏராளமான சபைகள் பெந்தேகோஸ்தே நாளிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையினுடைய அவர்களுடைய கோட்பாடுகளை அவர்கள் பின்பற்றும் எல்லா அப்போஸ்தல காரியங்களை பின்பற்றுகிற அந்த பிள்ளைகள், அவர்களை கூட இந்த நாட்களிலே ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே உண்மையாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் எங்களை ஒப்பு கொடுத்து எங்களுடைய முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் கர்த்தர் மேலே நாம் அன்புள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்வோமாக இருந்தால், இன்றைக்கு அவருடைய வருகையின் காலத்திலே வரப்போற மிக கடுமையான இந்த காலத்தில கூட ஆண்டவர் கண்மணி போல எங்களை காக்க போகிறார். இவைதான் இந்த நாட்களில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக உண்மையான ஒரு காரியம். இதைதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அன்றைக்கு COVID-19 இந்த உலகத்தையே பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு உலுக்கினது. ஏராளமான மக்கள் மரித்து போனதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் வெளிப்படுத்துற விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 6லிருந்து 8 வரைக்கும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இனி வரப்போற காலமும் சாதாரணமான காலம் அல்ல. இதுக்கு தீர்க்க தரிசனங்கள் சொல்லலாம், அங்கே வெள்ளம் வருகிறது, அங்கே பஞ்சம் வருகிறது, அங்கே பல காரியங்கள் நடக்க போகிறது, கொள்ளை நோய்கள் வரப்போகிறது. இதையெல்லாம் வேதத்திலே ஏற்கனவே சொல்லப்பட்டது. ஆனால் ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும்,
ஆதாமின் காலத்திலிருந்து நோவாவின் காலம் வரைக்கும் அங்கே பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஆதாம் விழுந்தான அண்டிலிருந்து தொடர்ந்து பாவம் வந்து கொண்டிருந்தது. நோவாவுக்கு பின்பும் அங்கே பாத்தீங்கன்னா இன்று வரைக்கும் இந்த உலகத்திலே பாவம் குறையவே இல்லை. ஜனங்கள் பாவ பிணியிலே பிடிக்கப்பட்டு இன்றைக்கு பாத்தீங்கன்னா தேவனை விட்டு தூர போய்விட்டார்கள். சாபம் இந்த பூமிக்கு வந்தது. இந்த ஜென்ம மனுஷனுடைய அந்த சந்ததியை ஆண்டவர் கிறிஸ்துவின் சந்ததியை மாற்றதான் அவர் இந்த பூமிக்கு தேவகுமாரனா இறங்கி வந்து தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்தார். தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். தன்னுடைய ஆவியை எங்களுக்கு தந்தார். அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுந்து அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நம்மையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த கிருபையை நமக்கு கட்டளையிட்டார். ஆனால் இன்றைக்கு அவர் மறுபடியும் வரப்போற காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். அவருடைய காலம் வரப்போகிறது. அந்தி கிறிஸ்து எழும்ப போகிறான். எந்த நேரத்திலும் எக்கால சத்தம் கேட்கலாம். எந்த நேரத்திலும் இங்கே யுத்தம், அந்தி கிறிஸ்துவனுடைய காலம் வரலாம். இப்பொழுது 3வது உலகமாக யுத்தமும் தொடங்கிவிட்டது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வெளிப்படுத்துற விசேஷம் 6 பாத்தீங்கன்னா அங்கே பஞ்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பட்டயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலம் இப்பொழுது அதிக தொலைவிலே இல்லை. நாம் எட்டி பார்க்கக்கூடிய அளவுக்கு நெருங்கிவிட்டது. அதனால்தான் இன்றைக்கு நாம் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்குள் வாழுகிறவர்கள், நாம் கர்த்தருடைய இன்றைக்கு வசனத்தை இன்றைக்கு முழுமனமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பிள்ளைகள் இன்றைக்கு மறுபடியும் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல அந்த ஞானப்பாலின் மேலே நாம் வாஞ்சி உள்ளவர்களாக வாழ வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ரோமர் 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 11வது வசனத்துக்கு கீழே, நித்திரையை விட்டு எழுந்திருக்கும் தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அதனால்தான் இவ்வளவு காலமும் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை போல அல்லாதபடி எங்களை ஒரு விஷயம் நாங்கள் புதுப்பிக்க வேண்டிய காலத்தில் வந்திருக்கிறோம். எங்களை ஒரு விஷயம் ஆராய வேண்டிய காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட காலத்துக்கு இன்றைக்கு வரைக்கும் நாம் கிறிஸ்துவுக்கு நாம் எப்படி வாழ்ந்திருக்கிறோம். ஆனால் இனிமேல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? புதிதாய் பிறந்த குழந்தை எப்படி அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருக்கிறதோ அதே போலதான் கர்த்தருடைய வசனத்திலே நாங்கள் வாஞ்சியுள்ளவராக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் ஆவியிலே நிரம்பி பரிசுத்த ஆவியானவர்களே நாம் இணைந்து அவருடைய சத்தத்தை கேட்டு வேதத்தின் அந்த வெளிப்பாடுகளை பெற்று நாம் வாழ பழக வேண்டும். 3வது காரியம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்மை எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கடைசி காலத்திலே நாம் சும்மா இருக்கக்கூடாது. நாம் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தை பிறருக்கு போய் சொல்ல வேண்டும். அநேகரை கர்த்தருக்குள் கொண்டு வர வேண்டும். ஆத்தும ஆதாய பணியிலே நாங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும். நாம் சும்மா இருந்தோம்னா சோர்ந்து போய் விடுவோம். அதனால் இந்த நாட்களில் உலகத்திலே அநேகர் இதை குறித்து பயப்படுகிறார்கள். ஐயோ, பஞ்சம், பட்டயம், யுத்தம் எல்லாம் ஆரம்பித்து விட்டதே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி பஞ்சம் எங்க பார்த்தாலும். இன்னைக்கு இலங்கை தேசத்துல விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அரிசிக்கு பஞ்சம். இந்த கடைசி புதிய வருஷத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு கூட அவர்கள் அந்த தேவையான அரிசி போதுமான அளவு அவர்கள் இருக்கவில்லை. அதிகமான பணத்தை கொடுத்து தான் வாங்கியிருக்கிறார்கள். பஞ்சம் தொடங்கிவிட்டது. பட்டயம் ஆரம்பமாகிவிட்டது. யுத்தம் தொடங்கிவிட்டது. 3வது உலக மகா யுத்தம் தொடங்கிவிட்டது. அது மட்டுமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இன்னும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உலகத்திலே அன்பு தணிந்து போய் ஒருவரை ஒருவர்
இந்த நாட்களிலே இன்றைக்கு கொடூரமாய் கொலை செய்கிற அந்த நிலை கூட ஏற்படலாம். அதனாலே இன்றைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிற அந்த போக்கை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய கடைசி காலத்தை அது குறிக்கிறது. அவருடைய வருகை மிக சமீபம் என்பதை நமக்கு உணர்த்துகிறது. அதனால்தான் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதும் அடைக்கலத்தை கொடுக்கிறார். 91ஆம் சங்கீதம் சொல்கிறது, உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவன் கர்த்தரை நோக்கி, நீரின் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற துருகம் என்று கூப்பிடுவானாம். அப்பொழுது அவர் செவி கொடுப்பார். ஆமீன். அவர் இந்த பூமியிலே இன்றைக்கு, அதாவது பகலிலே பறக்கும் அம்புக்கும், இரவிலே வரும் பயங்கரத்துக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் அவர் நாம் பயப்படாதிருப்போம் என்று சொல்றார். எப்ப அவருடைய மறைவில் இருந்தார், அவருடைய சத்தியத்தை சத்தியமாக நாம் நம்பினார், கேட்கிற சத்தியத்துக்கு உண்மையாக வாழ்ந்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, நாங்கள் ஏனோ தானோ என்று சொல்லி நாம் இருமனதோடு வாழ்ந்த அந்த காலத்தை ஒரு பக்கம் தள்ளிவிட வேண்டும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே சில பாவங்கள் நம்மை அறியாமல் அங்கே அது பெருக்கெடுத்து அது வளர்ந்து, சில வேளை நம்முடைய மனசாட்சிக்கு அது தெரியாமல் இருக்காது, மனசாட்சிக்கு கட்டாயம் தெரியும். இவைகள் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட வேண்டும். பரிசுத்தத்தை நாம் நாட வேண்டும். பரிசுத்த பிள்ளைகளாக நாம் அவருடைய அடிச்சுவடுகளிடம் நடக்க வேண்டும். அதனால இந்த புதிய வருஷத்திலே நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம் மிக உன்னதமான, மிக முக்கியமான ஒரு தீர்மானம். கர்த்தருடைய வார்த்தையை நாம், அதனுடைய ஆழத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செய்ய பழக வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் இப்படி வாழும்போது நமக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு இந்த வேதம் மட்டும்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் என் கண்மலை, என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற தூகம், என் அடைக்கலம். எல்லாமே இன்றைக்கு சங்கீதக்காரன் சொல்வதற்கு என்ன காரணம்? அவன் வசனத்திலே அவன் தன்னை வாழ ஒப்பு கொடுத்தான். அதனாலதான் அந்த நம்பிக்கையோடு சொல்கிறான். அதனாலே இந்த கடைசி காலத்திலே சத்ரு எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கெச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். வஞ்சனையான உபதேசங்களை கொண்டு இன்றைக்கு தூவுகிறான். சபைகளிலே கீழ்ப்படியாமைகளை கொண்டு போடுகிறான். முரட்டாட்டமுள்ள ஆவியை கொண்டு போடுகிறான் தேவ பிள்ளைகள் மேலே. இவைகள் எல்லாவற்றிலிருந்து நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால், நாங்கள் விலகி கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களை ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்து மறுபடியும் நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எங்களை செவி சாய்க்க வேண்டும். ஆண்டவர் சரசரந்து அந்த வாசனம் நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நமக்குள் கிரியை செய்யத்தக்கதாக நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த மனுஷனை யாரும் தொடவே முடியாது. அவர் தேவனுடைய கண்கள் அந்த மனுஷனை நோக்கி கொண்டே இருக்கும். அந்த மனுஷனை தான் தேவன் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறார். அந்த மனுஷனை தான் தேவன் கண்மணி என்று சொல்றார், என்னை கண்ணின் மணி என்று சொல்றார். அந்த மனுஷனுக்கு தான் சொல்றார், நீ போகையிலும் வரையிலும் வருகையிலும் உன்னோடு நான் கூட இருப்பேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அதனால் இது ஒரு சுத்திகரிப்பின் காலம் ஒரு பக்கம் சபைக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு பக்கம் சுத்திகரிப்பின் காலம், அதே நேரத்தில் தேவன் இதை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆமீன். நீங்க போற சபைக்கு உண்மையாக இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நீங்க எந்த சபைக்கு போறீங்களோ அந்த சபைக்கு உண்மையாக இருந்து அந்த சபையிலே ஒருவரில் ஒருவர் அன்பு காட்டி உங்களை நடத்துகிற ஊழியக்காரனுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்கி நீங்கள் இருந்து அவருடைய வருகையிலே போய் சேர்வதற்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. இதுதான் இந்த புதிய வருஷத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம். இந்த புதிய வருஷத்தில் அநேக வாக்கு தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருப்பார்கள். அதிலிருந்து இந்த புதிய வருஷத்தில் அநேக தீர்க்கதரிசனங்கள் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். ஆனால் என்னதான் இன்றைக்கு நீங்க பார்த்தா வேதத்திலே சொல்லப்பட்டபடி இந்த பூமியில நடக்கிற காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அழிவுகள், அதாவது இந்த பஞ்சம், பட்டயம், யுத்தம், இவைகள் எல்லாம் குறைவுபடாது. இனிமேல் குறைவுபடாது. அது கூடிக்கொண்டே நான் போகும் வெளிய அது ஒரு நாளும் குறைவுபடாது. அதனால உங்களை நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த புதிய வருஷத்திலே மற்றவர்களையும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நடத்துவோம். கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லி தேவனுடைய கிருபையை அவர்கள் பெற்றுக்கொள்ள நாம் வழி சமைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி செவிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளிலும் கூட உங்களுடைய கடைசி காலம் என்பதை
நாம் இந்த நாட்களில் அறிந்து உணர்ந்து வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய் இவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே குறைவில்லாமல் ஆண்டவரே இன்றைக்கு உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி 1/4 பங்கு அழிந்து போகும் என்று சொல்லி, ஆனால் இன்றைக்கு உலகத்திலே இன்றைக்கு அதை குறித்து அவர்கள் பேசும்போது 500 கோடி மக்களுக்கு மேல் அழிந்து போகும் என்று சொல்லி அவர்கள் கூட தெளிவாக அதை உணர்ந்திருக்கிறார்கள். அப்பா, தேவ பிள்ளைகள் இதை உணர்ந்து வாழ உதவி செய்யும். உம்முடைய சமூகத்திலே இருந்து ஆண்டவரே வேத வசனத்தை கற்றுக்கொள்ளவும் செபிக்கவும் கர்த்தர் உதவி செய்வாராக. உன்னதமானவருடைய மறைவிலே உம்முடைய பிள்ளைகளை வைத்து காத்துக்கொள்ளும். அப்பா, இந்த கடைசி காலத்தில் நீ தெரிந்து கொண்ட பிள்ளைகள் அவர்கள் செலவழித்த நாட்கள் வருஷங்கள் வீணாகிறாதபடி உம்முடைய நித்தியத்துக்குள் பிரவேசிக்க உடைய பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்வீராக. சத்துருவின் வஞ்சனையான உபதேசங்கள், சத்துருவனுடைய ஆண்டவரை வஞ்சனைகள் இந்த ஜனங்களை வஞ்சித்து போகாதபடி உம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் இந்த பிள்ளைகளை காத்துக் கொள்வீராக, மூடிக்கொள்வீராக, அலங்கரிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இந்த புதிய வருஷத்திலே அப்பா தகப்பனே, உம்முடைய மறைவுக்குள்ளே இருந்து வாழ குடும்பமாக அப்பா, அது மட்டுமல்ல அயலவர்களை கூட தேவனிடத்திலே அப்பா நடத்த வேண்டும் என்ற ஒரு விருப்பம், வாஞ்சி, இதுவரையும் சுவிசேஷ பாரம் இல்லாதவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.